வணக்கம். இது விருத்தாசலத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு ஹைப்ரிட் சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம். ஹைப்ரிட் அப்படின்னா ஈபிக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணோம், ஈபியில் பேட்ரி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சோலார்லேயும் எக்ஸ்போர்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் ஆகும். இப்படி 2-3 நம்ம இதில் ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்கேஸ் எமர்ஜென்சி நீங்கள் சப்போஸ் நீங்கள் டீசல் ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறீங்கன்னா டீசல் ஜென்ரேட்டர் மூலமாகவும் பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் விண்டு வருது அப்படின்னா விண்டு மில்லையும் இந்த பேட்ரி பேங்க்கோடு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நிறைய விண்டு மில்லில் கான்செப்ட் வந்துட்டுருக்கிறதுனால இன்னும் ஒரு விண்டு மில்லு கூட சக்ஸஸ்ஃபுல்லான கான்செப்ட் வரல. அதாவது பெரிய மெகாவாட் கணக்காக இருக்கக்கூடிய இதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இது இருக்குது. டொமஸ்டிக்கில் வரும்போது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த தரை மட்டத்திலேருந்து ஒரு 40-50 அடியில் சுழற் காற்று அடிக்கிறதுனால அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடக்கூடியது இல்லை. ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். இன்னும் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நமக்கு விண்டு மில்லு வரல. அது மாதிரி வந்தாலும் ஃப்யூச்சரில் அதை இந்த சோலார் சிஸ்டத்தோட ஹைப்ரிட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் செட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு ஒரு லிஃப்ட்டு 5 ஹெச்பி லிஃப்ட்டு ஓடணும், ஏசி ஓடணும். அதே மாதிரி வீட்டில் இருக்க அவ்வளோ லைட்டிங்ஸு, தண்ணி மோட்டாரு எல்லாமே நம்ம இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் ரன் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது, குறிப்பாக இவங்க நமக்கு அந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணணும் முடியாதவங்க இருக்கிறதுனால ஒரு 3 ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு நம்ம கரண்ட் இல்லைனாலும் நம்ம பேட்டரியில் ரன் பண்ணணும். லிஃப்ட்டு 3 ஃபேஸ் லிஃப்ட்டு. அதுக்காக தான் 3 ஃபேஸு 10 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். பகலில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டைரெக்டாக சோலார் பேனல்லையே இந்த லிஃப்ட்டு ஓடும், நமக்கு தண்ணி மோட்டார் ஓடிடும், ஏசி ஓடிடும். 4 மணிலேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நேரங்களில் பேட்ரி சப்போஸ் கரண்ட்டு கட் ஆனால் பேட்ரி மூலிமா போகும். கரண்ட்டு இருக்குன்னா கரண்ட் மூலியமாகவே போகும். நம்ம ஈபி கரண்ட் மூலியமாகவே போயிட்டுருக்கோம். அதனால் நமக்கு பேட்ரி பேக்கப்புக்கு ரெடியாக இருக்கும். இது வீடாக இருக்கிறதுனால. இதே கமர்ஷியல் யூனிட்டுக்கு வேறு மாதிரி செட் பண்ணுவோம். இங்கே கேட்குற மெசேஜை நீங்கள் கமர்ஷியல் யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதோட திட்டமே வேறு. அந்த சிஸ்டத்தோடைய ஹைப்ரிடு ஆஃப் கிரிட்டுன்னு சொல்லுவோம். இது ஹைப்ரிடு ஆன் கிரிட். அதனால் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. ஹைப்ரிடு ஆன் கிரிட்டில் சோலார் பவரில் ப்ரொடக்ஷன் ஆகிற பவர் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹைப்ரிடு ஆஃப் கிரிட்டில் சோலார் பவர்லேருந்து வரக்கூடியது நம்மளுடைய யூஸ்க்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பேட்டரியில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே பேட்டரியிலேருந்து இருக்கக்கூடிய பவர் பூரா நம்முடைய யூட்டிலிட்டிக்கு கொடுக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த பவரை கொடுத்துட்டு சப்போஸ் அதுக்கு மேலேயும் பவர் தேவை அப்படின்னா பைபாஸில் இருக்கக்கூடிய ஈபி மின்சாரத்தை கொடுக்கும். பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணி வேஸ்ட் பண்ணாது.